4 சுவையுடைய அதிசய மரம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மையான மண் ஸ்தலமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் விளங்குகிறது. கோவில் கருவறையில் உள்ள சுவாமி மணலிங்கமாக காட்சியளிக்கிறார். தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து ஏகாம்பரநாதரையும் ஏலவார் குழலி அம்பாளையும் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். ஒவ்வொரு கோவிலுக்கும் தலவிருஷம் என்று ஒரு மரம் உண்டு. அந்த வகையில் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் தலவிருஷம் என போற்றப்படுவது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இது கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் உள்ளது. இம்மாமரம் 4 வேதங்களையும் 4 கிளைகளாக கொண்ட தெய்வீக மாமரம். வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளில் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு. இந்த 4 கிளைகளும் ரிக், யஜுர், சாம, அதர்வண என்னும் 4 வேதங்களை குறிக்கின்றன. அதாவது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது. இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் இருக்கிறார். அம்பாள் தவம் செய்த போது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்தாராம். இன்றும் இங்கு பல திருமண ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்று வருகிறது. மக்கள் பேறு இல்லாதவர்கள் இம்மாமரத்தின் கனியை சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம்.